ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம ஒரு இதிகாச கதாபாத்திரத்தை பற்றி பேசி அந்த கதாபாத்திரத்துடைய ஜாதக நிலைகளும் கிரக நிலைகளும் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பின்னாடி அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். குந்தி தேவி மகாபாரதத்தில் மிக சிறந்த ஒரு கதாபாத்திரம். அதாவது பல விஷயங்களை தாங்கிக்கிட்ட ஒரு கதாபாத்திரம். அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். குந்தி தேவி சூரசேன மகாராஜா அவர்களுடைய புதல்வி. சூரசேன மகாராஜாவுக்கு குந்தி போஜன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் இருக்கார். அவரும் ஒரு நாட்டுடைய ராஜா. இந்த குந்தி போஜன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, உனக்கு இப்போ முதலே ஒரு பையன் இருக்கான். அதாவது கிருஷ்ணருடைய தந்தையான வசுதேவர் தான் குந்தியுடைய அண்ணன். அவர் பையன் இருக்கிறனால ரெண்டாவதாக பிறக்கிற குழந்தைய எனக்கு கொடுத்துரு. எனக்கு என் மனைவிக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லை, அதனால் உன்னோட குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, அப்போ அவருக்கு அது பையனாக பிறக்க போதா பெண்ணாக பிறக்க போதான்னு தெரியாது. ஆனால் சூரசேனன் சம்மதிச்சிடுறாரு. சரி, என்னோட இரண்டாவது குழந்தைய நீ வளர்த்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குந்தி பிறக்கிறாங்க. அழகான பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு பிரீத்தை அப்படின்னு சொல்லி பேர் வச்சு சூரசேனன் வளர்க்குறாரு. கொஞ்ச நாளில் குந்தி போஜ மகாராஜா கேட்ட மாதிரியே அவருக்கு இந்த குழந்தைய தத்து கொடுத்துட்றாரு. குந்தி போஜ மகாராஜா அந்த குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டு குந்தியுடைய மகளாக இருந்ததுனால அவங்களுக்கு குந்தி தேவி அப்படிங்கிற பேர் வந்துடுது. பிரீத்தைங்கிற பேர் மறைஞ்சு போகுது. அவர் நல்ல சீரும் சிறப்புமாக இந்த பொண்ணை வளர்க்குறாரு. அப்படி வளர்த்துட்டு வர்றப்போ வசிஷ்டர் ஒரு தடவை அவங்க நாட்டுக்கு கொஞ்ச காலம் அவங்க நாட்டிலேயே தங்கி அவருடைய தவத்தை அங்கே தொடர்றாரு. அப்படி அவர் அங்கே இருக்கப்போ அவருக்கு பணிகள் செய்கிறதுக்காக குந்தி தேவியை வசிஷ்ட மாமுனிக்கிட்ட குந்தி போஜ மகாராஜா அனுப்பி வைக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி போன குந்தி தேவி வசிஷ்டருக்கு எல்லா உதவிகளும் எல்லா பணிவிடைகளையும் செஞ்சு அவர்கிட்ட மிக நல்ல பேர் வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வசிஷ்டர் அந்த ஊரை விட்டு கிளம்பி போகிறப்போ குந்திக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு போகிறாரு. ஏன் அந்த வரத்தை வசிஷ்டர் கொடுக்குறாருன்னா, அவர் முக்காலம் அறிஞ்ச ஒரு முனிவர். அவருக்கு குந்தி வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால இந்த வரம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி அவர் கொடுத்துட்டு போகிறாரு. அப்படி அந்த வரத்தை சந்தோஷமாக அவங்க சொல்லி கொடுத்ததை தெரிஞ்சுக்கிட்ட குந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முனிவர் கிளம்பி போனதுக்கப்புறம் இவங்களும் அரண்மனை கிளம்பி போகணும் இல்லையா? அப்படி போகிறப்போ போய் ஆற்றுல குளிச்சுட்டு கிளம்புறக்காக போய் குளிக்க போகிறாங்க. அங்கே குளிக்க போன இடத்துல நல்லா சுட்டெரிக்கிற சூரியன் இங்கே இருக்குது. அப்போ இவங்க குளித்து தலை முழுகிட்டு அவங்க மேலே தலை தூக்கி பார்க்குறப்போ சூரியனை பார்த்ததும் இவங்களுக்கு முனிவர் சொன்ன அந்த மந்திரமும் அதை எப்படி பிரயோகிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் ஞாபகத்துக்கு வந்ததும் அங்கேயே அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது சூரியனை வச்சு ஒரு மந்திரத்தை பிரயோகிச்சு பார்க்குறாங்க. அந்த மந்திரத்தை சொன்ன நிமிஷங்கள் முடியறதுக்குள்ளேயே அவங்க கையில் அழகான ஒரு ஆண் குழந்தை கவச குண்டலத்தோட கிடைக்கிது. ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் கர்ண மகாராஜா. இப்போது இவங்களுக்கு கையில் அந்த குழந்தைய வாங்கினதும் இவங்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ, இன்னும் நம்ம திருமணமாகாத பெண்ணாச்சே, ஒரு குழந்தையோட நம்ம எப்படி போக முடியும், நம்மளை எல்லாரும் என்ன நினைப்பாங்க. அதனால் இந்த குழந்தைய அங்கே அவங்களுடைய வஸ்திரத்திலே, அதாவது அவங்க போட்டுட்டு இருந்த அந்த துணியிலேயே சுற்றி அந்த குழந்தைய ஒரு பேலையில் வச்சு ஆத்தோடு விட்டுட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. அந்த குழந்தை என்ன ஆகுது அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பின்னால் பார்க்கலாம். இப்படி குந்தி அரண்மனைக்கு திரும்பி போகிறாங்க. அங்கே கொஞ்ச நாளில் ராஜா இவங்களுக்கு திருமண ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறாரு. அப்படி இவங்களுக்கு திருமணம் செய்யப்பட்ட மணமகன் தான் அஸ்தினாபுரத்தை சேர்ந்த பாண்டு மகாராஜா. அவர் பேரு கூட அவர் ரொம்ப கலராக ரொம்ப நல்லா இருப்பாராம். வெள்ளை பாண்டு அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு பேரே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி பாண்டுவை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க அஸ்தினாபுரத்துக்கு போகிறாங்க. அஸ்தினாபுரத்தில் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக பாண்டு மகாராஜா மாந்திரே அப்படிங்கிற இன்னொரு மனைவியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் இப்போ நம்மெல்லாம் திருமணம் முடிஞ்சதும் ஹனிமூன் போகிறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி இவங்க 3 பேரும் ஒரு மலை வனாந்திரம், அந்த காலத்தில் அதை வனாந்திரம்னு சொல்லுவாங்க, அங்கே போய் தங்கி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போய் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க.
அந்த இடத்துல ஒரு ஒரு பழத்தை பறிக்கிறதுக்காக இவர் வந்து ஒரு வில்லை வந்து பழத்து மேலே அடிக்கிறாரு. பழம் கீழே விழுகணும் அப்படிங்கிறக்காக அந்த பாண்டு வந்து வில்லால் அந்த பழத்தை அடிக்கிறாரு. அப்போ அந்த பழத்தை தாண்டி போய் அந்த வில் வந்து அங்கே மேய்ஞ்சிட்டு இருந்த 2 ஜோடி மான்கள் அந்த ஒரு மானை குத்தி அந்த ஆண்மான் இறந்து போயிடுது. அப்போது இந்த பெண்மான் வந்து உடனே அவர் ஓடி போய் அதை காப்பாற்ற முடியுமான்னு பார்க்குறாரு. ஆனால் அது முடியல. அந்த இறந்ததும் அந்த பெண்மான் வந்து அவருக்கு சாபம் கொடுத்துருது. அதாவது இப்படி சந்தோஷமாக ஜோடியாக வாழ்ந்துட்டு இருந்த எங்களை இப்படி அநியாயமாக பிரிச்சிட்டில்ல, இதனால் நீ உன் மனைவியை தொட்ட அப்படின்னா உனக்கு இந்த உலகத்தில் இருக்க முடியாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்மான் அவருக்கு சாபம் கொடுத்துட்டு மறைஞ்சிருது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து அவங்களுடைய கருமா. அந்த கருமா வந்து அந்த மான் ரூபத்தில் வந்து இவங்களுக்கு அந்த சாபத்தை கொடுத்துருது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்து இங்கே குந்திக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. ரொம்ப வருத்தப்படுறாரு. ஐயோ, இன்னும் நான் வந்து ஒரு குழந்தைக்கோட எனக்கு இல்லையே, இதுக்குள்ளேயே எனக்கு இப்படி ஒரு சாபம் கிடச்சிருச்சே, நான் எப்படி ஒரு ராஜா, ஒரு நாட்டுடைய ராஜா, திருதராஷ்டிரனுடைய தம்பி தான் பாண்டு. உங்களுக்கெல்லாம் மகாபாரத கதை தெரியும். அவருக்கு வந்து கண் இல்லாததால் ஆள்ற அந்த இது வந்து அவருக்கு கிடைக்கல. இவர் பாண்டு தான் அடுத்த மகாராஜா. அப்போது அவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னா அப்போ அந்த நாட்டுக்கு வாரிசுகள் எல்லாம் எப்படி இருக்கும், ஒரு ராஜாவுக்கு வாரிசு இல்லாமல் போயிடுமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்படி வருத்தப்படுறப்போ தான் குந்திக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து வசிஷ்டர் ஒரு வரம் கொடுத்துருக்காரு, அதில் சில மந்திரங்கள் இருக்குது, அந்த மந்திரத்தை நினச்சி அந்த யாரை நினச்சி அந்த மந்திரம் நான் சொல்லணும், அவங்களோட ஆயில்ல எனக்கு குழந்தைகள் கிடைக்கும், அதனால் அந்த மாதிரி நம்ம 2 குழந்தைகளை பெற்றுக்கலாமான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனடியாக ராஜா சம்மதிச்சு யமதர்ம ராஜாவை நினச்சி குந்தி பிரயோகித்த மந்திரத்தில் கிடைச்சவர் தான் தர்மர். அடுத்து வாயு தேவனை நினச்சி பிரயோகித்த மந்திரத்தில் கிடைச்சது பீமன். அதுக்கடுத்து இந்திரனை நினச்சி பிரயோகித்த மந்திரத்தில் கிடைச்சது தான் அர்ஜுனன். அதுக்கப்புறம் மாந்திரிக்கு 2 மந்திரம் அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களுக்கும் 2 குழந்தைகள் நகுலன் சகாதேவன் பிறக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 குழந்தைகளோட மிக சந்தோஷமாக அந்த குடும்பம் வசிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் இந்த குழந்தைங்க ஒரு அளவுக்கு நடக்கிற மாதிரி ஆகிறப்போ பாண்டு மகாராஜ் ஒரு ஏகாந்த வேலையில் மாந்திரையை தொட்டுறாரு. அதனால் அவருக்கு வந்து இறப்பு ஏற்பட்டுருது. அந்த அம்மாவும் மாந்திரியும் என்னால் இந்த மாதிரி அவருக்கு ஆயிடுச்சு, இனி நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க சிதையிலேயே அவங்களும் விழுந்து இறந்து போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி அவங்க 2 பேரும் இறந்து போனதுக்கப்புறமா குந்தி வந்து இந்த 5 குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு அஸ்தினாபுரத்துக்கே திரும்பி போகிறாங்க. அங்கே போகிறப்போ திருதராஷ்டிரருக்கு ரொம்ப வருத்தமும் சரி, குழந்தைங்க வந்திருக்காங்கங்கிற சந்தோஷம் ரெண்டுமே இருக்குது. தம்பி இறந்து போயிட்ட தகவல் அவருக்கு மனசு கஷ்டத்தையும் கொடுக்குது. இந்த பசங்க இவ்வளோ 5 குழந்தைங்க இருக்கிற ஒரு சந்தோஷமும் அவருக்கு கிடைக்குது. அவர் இவங்களை ஏற்றுக்கிறாரு. ஆனால் அவருடைய குழந்தைகளான துரியோதனன் வந்து துரியோதனன் கூட பிறந்த அந்த 101 சகோதரர்களும் இதை வந்து ஏற்றுக்கவே அவங்களால முடியல. இன்னொரு 5 பேர் அவங்களுக்கு போட்டியாக அந்த அரண்மனையில் தங்கி இருக்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. அதனால் நிறைய ஆட்களை வச்சு, அதாவது இப்போவே வந்து துரியோதனனுடைய தாத்தா குடும்பமான சகுனியுடைய குடும்பமும் அங்கே தான் இருக்குது அந்த அரண்மனையில். அவங்க ஆட்களை வச்சு இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கஷ்டத்தை அவங்க எப்போவுமே கொடுத்துட்ருக்காங்க. அதாவது குந்தினால் சும்மா இருக்கவே முடியாது. அவங்க வந்து இந்த 5 குழந்தைகளும் இருக்கலாங்களான்னு எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி அவங்க ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு குழந்தைய தூக்கிட்டு போய் கடலில் வீசிடுறது, மலையிலேருந்து உருட்டி விட்டுறது, யானை காலில் மிதிக்க வைக்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு தடவை பீமனை கொண்டு போய் கடலில் தள்ளி அவரை வந்து வேற ஒரு தேவதையோ அவங்க வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் எப்போவுமே நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் குந்தி ரொம்ப கவனமாக அந்த குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இதில் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் இவங்க வளர வளர இவங்களுடைய வளர்ச்சியே பிடிக்காமல் இவங்களை வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி காட்டுக்கு துரத்தி விடுறாங்க. அப்புறம் காட்டில் போய் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் அவங்கக்கிட்ட எங்களுக்கு உரிமை இருக்குங்க, அதனால் எங்களுக்கு வேண்டியதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ போர் வருது. அந்த போரில் அவங்களுக்கு 14 வருஷம் திரும்பவும் காட்டுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் மறைஞ்சு வாழ்கிறாங்க. அப்போ எல்லாமே இந்த பசங்களோட அந்த குந்தியும் சேர்ந்தே தான் கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு மெழுகால
ஆன ஒரு அரண்மனையை கொடுத்து அங்கே போய் தங்குங்கன்னு சொல்லி அதுக்கு நைட்டு தீ வச்சு விட்டுருவாங்க. அப்போவும் அங்கிருந்தும் ஓடி போய் அவங்க தப்பிச்சு மறைஞ்சு ஒரு கிராமத்தில் வாழ்வாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து இவங்களுக்கு எதிராகவே நடக்கும். அந்த கஷ்டத்தில் குந்தியும் பசங்க கூட சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க வாழ்நாள் முழுக்க. அதுக்கப்புறம் திரௌபதி மேலே துரியோதனன் ஆசைப்படுவார். ஆனால் அந்த திரௌபதியும் இவங்களுக்கு தான் கிடைப்பாங்க. அந்த விஷயத்துலேயும் துரியோதனனுக்கு ஏமாற்றம் ஏற்படுறதுனால மிக கடுமையான கோபத்தில் அவர் இருக்கார். அப்படி கடைசியாக இவங்க போருக்கு வராங்க. இவங்க கேட்குறது எதுவுமே அவங்க கௌரவர்கள் வந்து பாண்டவர்கள் கேட்குற எதுவுமே கௌரவர்கள் கொடுக்காததுனால அவங்க கடைசியாக போர் நடக்குது. அந்த போர் நடக்கிற சமயத்தில் அங்கே கர்ணன், அதாவது அன்னைக்கு ஆற்றுல விடப்பட்ட கர்ணன் துரியோதனன் கிட்ட வந்து சேர்ந்து, அதுக்கு நடுவில் கர்ணனுக்கு நடந்த கதைகளையெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். துரியோதனனுடைய நண்பனாக வந்து சேர்ந்ததுக்கப்புறமா அவர் வந்து போரில் துரியோதனனுக்கு தன்னுடைய முழு சப்போர்ட்டையும் கொடுத்து துரியோதனன் பின்னாடி நிற்கிறாரு. இது வந்து கிருஷ்ணருக்கு வந்து கர்ணன் அப்படி இருந்தால் இந்த பாண்டவர்கள் ஜெயிக்கிறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால குந்தி தேவி அவர்கள்கிட்ட சொல்லி அவரை அப்புறப்படுத்த, இல்லை அவங்களோட பக்கம் இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சி போய் குந்தி அவர்களை பார்க்குறாரு கிருஷ்ணர். இது எந்த வயசில் அப்படின்னா ஒரு 14-15 வயசில் தான் வந்து ஒரு மந்திரத்தை பிரயோகித்து ஒரு பிறந்த குழந்தைய ஆற்றுல அனுப்பின குந்தி கிட்டத்தட்ட அந்த ரகசியத்தை அவங்க மறந்து கூட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கர்ணனை பார்க்குறப்ப தான் அவங்களுக்கு பார்த்ததுமே கவச குண்டலங்களை பார்த்ததும் அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது இது தன்னுடைய மகனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு. அப்போவும் கூட அதை இன்னி வெளிப்படுத்தவே பெத்த மகன்கிட்ட கூட போய் நான் தான் அம்மா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட ஒரு ராணி, மகாராணி, ஒரு ராஜமாதா அப்படிங்கிற நிலையில் இருக்கிற ஒரு பெண்மணி ஒரு சின்ன தவறு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது தவறு கூட இல்லை. ஆனால் அதை எல்லாரும் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு கட்டி காத்து வச்சுருந்த ரகசியத்தை இன்றைக்கி கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். உனக்கு இன்னொரு மகன் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கேட்குறாரு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது இன்னொருத்தருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா கடவுளுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அதனால் அவர் வந்து கேட்குறாரு. ஆனாலும் நேருக்கு நேராக, அதாவது கிருஷ்ணர் யார் அப்படின்னா அவருடைய அண்ணன், குந்தி அவர்களுடைய அண்ணனுடைய மகன் தான் கிருஷ்ணர். வசுதேவர் வந்து குந்திக்கு அண்ணன். அப்படி தன்னுடைய மருமகனே வந்து தாய் மாதிரியான நிலையில் இருக்க ஒரு பெண்ணை பார்த்து உங்களுக்கு இன்னொரு மகன் இருக்கான் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதையும் அவங்க தாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய மகன்களுக்காக நீ போய் கர்ணனை இந்த பக்கம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறாரு. அதையும் வந்து அவங்க தாங்கிட்டு வேறு வழியே இல்லாமல், என்ன வயசுன்னு பாருங்கள் அவங்களுக்கு வந்து அப்போது 60 வயசுக்கு மேலே இருந்திருக்கும் இல்லையா, பேரனுகள்லாம் வந்தாச்சு. அதாவது அந்த போரில் வந்து அபிமன்யுலாம் அந்த போர் செய்கிறாங்க. அப்போது அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு போர் செய்கிற வயசுக்கு வந்தாச்சு அப்படின்னா இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 60 வயசு 65 வயசுக்கு மேலே ஆயிருக்கும் இல்லையா. அந்த வயசில் போய் தான் சின்ன வயசில் இந்த மாதிரி தனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிறத தன் சொந்த மகன்கிட்டயே சொல்லி அந்த நீ தான் என் மகன் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி அதுக்கப்புறமா, ஏன்னா அவர் வந்து அவங்க அம்மா அந்த குந்தி தேவி சுற்றி அனுப்புன அந்த புடவையை அவர் இன்னும் வச்சுருக்காரு கர்ணன். அவரோட அந்த ஞாபகார்த்தம் இருக்கும் இல்லையா, அது கர்ணன் கதையில் வரும். அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை சாட்சியாக சொல்லி தான் இவங்க போய் அவரை கூப்பிடணும். அப்போ அந்த அம்மாவோடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள். அப்படி போய் அவங்க கர்ணனை கூப்பிடுறாங்க. அவர் வந்து இல்லை நான் துரியோதனன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் நான் இறந்துட்டா என் தலையை மடியில் வச்சு அழுது ஊருக்கெல்லாம் நீ தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கர்ணன் கேட்டுக்கிறாரு. அது அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அதே போல் அந்த போர்க்களத்தில் கர்ணன் இறந்ததும் போய் கர்ணனுடைய தலையை தம் மடியில் எடுத்து வச்சுட்டு மகனே அப்படின்னு சொல்லி அழுகவும் செய்கிறாங்க. அப்போது ஊருக்கே அந்த எல்லாத்துக்குமே அந்த விஷயம் தெரிய வருது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நடந்த சம்பவம். இந்த சம்பவத்துடைய ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? இந்த விஷயங்களை தான் நம்ம ரகசியமாக வச்சுருக்க விஷயம் ஒரு நாள் வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறது. இப்போது இந்த ஜாதக நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் டீட்டெயிலாக
பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.